உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மரியாதைக்குரிய கலியுக சாணக்கியர் அமித்ஷா அவர்கள் வருகிற 8ஆம் தேதி இங்கே தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வராங்க. அதில் முக்கியமாக நம்முடைய நிர்வாகிகளோட பேசுகிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அண்ணாமலை அவர்களுடைய பதவியை பற்றி இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போது 10ஆம் தேதி வர வேண்டியது 8ஆம் தேதியே இந்த ப்ரோக்ராம் பண்ணி இங்கே வராங்க. இதில் மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கூட போய் சந்திக்க போகிறார் அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதில் நாம் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் மோடி அவர்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னா, இந்த இரட்டை இலை விவகாரத்தில் இறுதி முடிவை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் கொடுத்த லெட்டரை நான் முதல்ல வெளிப்படுத்தலை. மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நான் குருமூர்த்தி அண்ணாக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் மரியாதைக்குரிய நம்முடைய பிதாமகர் மோடி அவர்கள் கொடுத்துருந்த இந்த விஷயத்தை, அதே மாதிரி நம்ம நயினார் அண்ணனுக்கும் நான் கொடுத்துருந்தேன். மாநில தலைவராக இருக்கார்லையே, அவர் கொடுத்துருந்தேன். இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லவே இல்லை. ஆனால் ரவீந்திர துரைசாமி அவர்கள் குருமூர்த்தி அண்ணா மூலமாக நான் கொடுத்ததன் மூலமாக அவர் ரவீந்திர துரைசாமி யாருக்காக வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவர் நம்ம சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறவர். அவர் இதை போட்டு உடச்சிட்டார். பிஎம்ஓவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு பல பேட்டிகளை சொல்லிட்டார். ஸோ அவர் சொன்னதுனால இப்போ நான் அதை வெளிப்படுத்துகிறேன். ஆமாம், நான் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இரட்டை இலை விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு எடுக்காதீங்க, இறுதி முடிவு எடுக்காமல் நிறுத்தி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கிறது உண்மை தான். அந்த கடிதம் கொடுத்துருக்கேன். நயினாருக்கு தெரியும் அது. இப்போ நான் ஏன் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டு அங்கே நயினாரை கொண்டு கூட்டணி அமைக்கணும் முடிவெடுத்ததெல்லாம் ஓகே. ஆனால் அதை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை நேரடியாக கூப்பிட்டு நம்ம பாஜக அலுவலகத்தில் இருக்க மூத்த நிர்வாகிகளோ இல்லை அமித்ஷா அவர்களோ இவங்களாம் நம்மளை கன்சல்ட் பண்ணவே இல்லை. என்ன எப்போவுமே எங்கிட்ட பிரச்சனையே அதுதான். நான் எந்த விஷயம் செஞ்சாலும் நான் பல விஷயங்களும் முன்னெடுத்துலாம் நான் ஃப்ரேமில் வரமாட்டேன் தான். ஆனால் என்கிட்ட தனிப்பட்ட முறையிலையோ இல்லை என்னை கூப்பிட்டோ கட்சி அலுவலகத்தில் செஞ்சு இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இதில் நாளைக்கு சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, இப்படி கொடுத்துருக்கீங்களே இது என்ன பண்ணுறது அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் கேட்டுட்டா, நான் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பு மட்டும் இல்லை பல ஸ்டெப்பு என்னென்ன இருக்குது, பல ஆப்ஷன்களை முன்கூட்டியே எல்லாத்தையும் நான் தொலைநோக்கு பார்வையிட்டு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நீங்கள் நடந்து போகும்போது எந்த சிக்கலும் வராது. அப்போ நீங்கள் அப்படியே பின்பற்றி போகலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா, இப்போது எடப்பாடி அவர்கள் தேமுதிக அக்ரிமெண்ட் போட்டார், இல்லைன்ட்டார் அவங்களுக்கு எம்பி. ஸோ நாம் எடப்பாடி அவர்கள்ட்ட போய் கெஞ்ச முடியாது. 20 சீட்டுக்காகவும் 10 சீட்டுக்காகவும் கடைசி நேரத்தில் கெஞ்ச முடியாது. அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர் தான். உட்கார வச்ச சசிகலா அம்மாவே தூக்கி எறிஞ்சவர், டிடி வண்ணை தூக்கி எறிஞ்சவர், ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சவர். இன்றைக்கி தேமுதிகவும் கண்ணு முன்னாடி தெரியுது. பல்வேறு கட்சிகளை கூட்டணியில் இல்லைன்னவர். நமக்கும் போன தடவை 2021 25 சீட்டுகள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பண்ணவர் தான் எடப்பாடி அவர்கள். அப்போ எடப்பாடி அவர்கள் எப்படி நம்புறது? அப்போது அது செய்து ஒரு முடிவு அண்ணாமலையை மாத்திரம் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது நான் தான் உங்களுக்கு அந்த சஜஷன் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த விஷயத்தில் அண்ணாமலையை நீக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எதற்காக நான் அப்படி சொன்னேன், அப்போ அண்ணாமலை எதை என்னை கட்டுப்பட்டு நடக்கணும், எதை செஞ்சால் அவர் மாற்றாமல் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வியூகத்தை அதை கேட்குறதுக்கு எந்த சீனியருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறேன்றீங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை வரேன்றீங்க. மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்களும் அப்புறம் அக்கா வானதி சீனிவாசன்லாம் நீங்கள் எல்லோரும் நாடாளுமன்றத்தில் கூட்டணி அமைக்கிற அந்த இதில் கமிட்டியில் மெம்பராக வேறு இருக்கீங்க. நீங்கள் கட்சியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கீங்க. நான் சொல்கிறேன்ல, என்கிட்ட ஒரு வேளை நான் ஏதாவது தவறாக ஏதாவது சொல்லியிருந்தா என் மேலே கட்சியில் நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்கலாமே. செந்தில்குமார் தேவையில்ல குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு, அவர்கிட்ட விஷயமே இல்லை, அவர் பொய் சொல்கிறாருன்னு கூட நீங்கள் சொல்லலாம்ல. அப்போது நான் என்ன வச்சுருக்க ஐடியா அது என்னன்னு ஒரு தடவை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. அப்போ கேட்காமையே நீங்கள் எதுக்காக அப்போ அப்போ வேலை செய்கிறேன்னா எங்கள் கட்சிக்காக உழைக்கிறேன்னு என்ன கிழிக்கிறீங்க நீங்கள் கட்சியில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு? நான் சீனியர்ஸை கேட்குறேன், எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டீங்களா? என்னை கூப்பிட்டு கேட்குறதுல நான் கட்சியில் ஆக்டிவ் மெம்பர் தானே, நான் பிஜேபி கிங் மேக்கர் தானே, நான் எல்லா லெட்டரும் கொடுக்குறேன்ல மோடி அவர்களுக்கு, நடவடிக்கை எடுக்கப்படுறதில்ல. அப்போது மோடி அவர்கள் கொடுக்கும்போது என்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் தான் நான் மேலத்தில் சொல்கிறேன், செந்தில் நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு நயினாரும் மாநில தலைவராக நயினார் வந்திருக்கீங்க, கேட்கணும்ல கூப்பிட்டு. அப்போ இதை விட உங்களுக்கு முக்கியமான வேலை வேறு என்ன இருக்குது? நீங்கள் என்ன கிழிச்சிட்டிங்க எல்லோரும் உட்காந்துக்கிட்டு கட்சியில் இத்தனை வருஷமாக பிஜேபி. அதனால தான் அண்ணாமலைக்கு சீனியர் மேலே பிடிக்கல. சீனியர் மேலே ஏன் கடுப்பாகி உங்களை எல்லோரும் ஓரம் கட்டினார்னா, உங்கள் யாருக்கும் பொறுப்பு இல்லை, உட்காந்து ஒரு வேலை செய்கிறதில்ல, சோம்பேறிங்க மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் திமுக கூட கூட்டணி போகலாமா, அதிமுக கூட்டணி போகலாமா,
ஒரு 10 சீட்டு வந்தால் போதுமே, 20 சீட்டு வந்த கட்சியை வளர்க்கவே மாட்டேன்றீங்க. அதனால தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் கட்சி வளர்ந்ததுன்னு அந்த கிரெடிட்டை ஏன் எடுக்கிறாங்கன்னா, எல்முருகன் ஒரு காலத்தில் பண்ணார், அதே மாதிரி இவரும் அண்ணாமலையும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா அவங்க கிரெடிட் சொல்கிறாங்க. அது உண்மை தானே, வாஸ்தவம் தானே. அப்போ நம்ம ஏற்றுக்கு தானே வேணும். ஒரு வயசில் சின்ன பிள்ளை வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காருன்னா அதை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈகோ ப்ராப்ளம் சீனியர்ஸ்க்கு நான் கேட்குறேன். சரி, இப்போ நான் இவ்வளோ வியூன்னு லெட்டர் கொடுத்துருக்கேன் மோடி அவர்கிட்ட. இப்போ வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி நமக்கு வேண்டாம், அப்போ எடப்பாடி இல்லாமையே நம்ம ஜெயிக்க முடியும்னு விஷயம் சொல்கிறேன்ல, அது என்னன்னு கேட்குற அக்கறை ஒருத்தருக்கு கூட இல்லையா? கூப்பிட்டு கேட்கணும்ல. செந்தில்குமார் வந்து நீங்கள் பொது வெளியில் நம்ம வீடியோ போட்டு கூட்டணியை உடைக்கிற மாதிரி ஏன் பண்ணுறீங்க? மோடி அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கீங்க, சரி, அதை மோடி அவர்கிட்ட நேரடியாக உடனே போய் சொல்லலாமே. அதை எதுக்கு நீங்கள் பொதுவெளியில் சொல்லணும்? அண்ணாமலையை கொண்டு வரீங்கன்னா எதற்கு இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறீங்க? நீங்கள் வாங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு ஒரு கடிதம் நயினார் அவர்கள் போட்டுக்கலாம்ல. அவருக்கு அண்ணாமலை தலைவர் ஆகிட்டா இவர் தலைவர் பதவி போயிடும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நயினார் அவர்கள் அண்ணாமலையை எதிரியாக பார்க்குறாரு. அப்போது அண்ணாமலையை கொண்டு வரக்கூடிய செந்தில்குமார் என்னையும் ஒரு எதிரியாக பார்க்குறாரு. அப்போ கட்சி நலன் உங்கள் முன்னாடி இல்லை, உங்கள் பதவி வெறி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நயினார் அவர்கள் நீங்கள் அப்படியே பெரிய அளவில் காய் நகர்த்தி போராடியா இந்த பதவி உங்களுக்கு கிடச்சது? யானை மேலே போட்டதுனால பிச்சைக்காரன் தலைவன் ஆகிட்டான் அப்படின்னு ஒரு இந்த சரஸ்வதி சபதத்தில் கேரள பிச்சை வருவாங்க. தாய் தந்த பிச்சைகளை பிறந்த என்னமான ஒரு பாட்டே வருவாங்க. திடீர்னு ஒரு யானை வரும், மாலை போடும், அதெல்லாம் ஒரு ராணி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நயினார் அவர்கள் கட்சியில் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தீங்க. உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு யோகம் வந்து என்னுடைய முன்னெடுப்பு மூலமாக அண்ணாமலையை மாற்றோம்னா பரிந்துரையில் 2வது இடத்துல நயினார் பேர் குறிப்பிட்டிருந்தேன். முதல்ல வானதிய கதை ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா அவங்க தான் சித்தாந்த கொள்கை ரீதியான அவங்க தான் நம்முடைய தலைவர். அந்த கட்சிக்கு பல வருஷமும் உழைச்சிருக்காங்க. அக்கா எம்எல்ஏவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்கு மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசனையே தோக்கடிச்சு அக்கா எம்எல்ஏ ஆகியிருக்காங்க கோவையில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் முதல்ல கொடுத்தேன். இல்லைனா சாய்ஸ் வந்து நயினார் கொடுத்தேன். எடப்பாடி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதன் மூலமாக எடப்பாடி அவர்கள் ரெக்கமெண்டேஷனில் 2வது இடத்துல இருந்த நயினாரை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ கூட எடப்பாடி அவர்கள் காய் நகர்த்தி அவர் தனக்கு சாதகமான விஷயங்களை பண்ணிட்டார். இப்போ அதனால தான் நயினார் அவர்கள் அவர் எதிர்த்து பேச மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதையெல்லாம் பண்ணும் பொழுது நயினார் அவர்களுக்கு அந்த பதவி ஆசை வந்துருச்சு. இப்போது என்னமோ அவரே கஷ்டப்பட்டு வந்த மாதிரி ஏதோ ஃப்ளூக்கில் கிடச்சிச்சு அவருக்கு. அதனால் வந்து இப்படி வந்து பதவியினால் போயிடக்கூடாது வந்தது, நாம் வந்து தலைவராக இருக்கணுன்றதுக்காக பதவி சுகத்தில் இப்படி தவறு பண்ணுறாரு. கட்சி நலன் தான் முக்கியம். நமக்கு பதவி பொறுப்பு நம்ம இருக்கோம் இல்லை, இதெல்லாம் வேறு. நம்ம கட்சி நம்ம ஜெயிக்கணும், நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும். ரொம்ப நாளாக நம்மளை வந்து கேவலமாக டேஷில் கூட மலராது தமிழ்நாட்டில்னு சொன்ன அந்த எதிரிகள் மூஞ்சியில் வந்து நம்ம கரியை பூசணும் இல்லையா? அதற்கான வேலை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன், அதிமுக எடப்பாடி அவர்கள்கிட்ட நமக்கு அதிமுக தொண்டர்கள் மேலேயோ மற்ற நிர்வாகி மேலே நமக்கு எந்த கோபமும் இல்லை. எடப்பாடின்ற ஒரே ஒரு நபர் தான் முட்டுக்கட்டையாக இருக்கார். அந்த எடப்பாடின்ற ஒரு நபரை எப்படி டம்மி ஆக்குறதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். அது எல்லா வேலையும் நான் செய்கிறேன். அதற்கான வியூகத்தை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. நீங்கள் கூப்பிட்டு எனக்கு கேளுங்க. 20 சீட்டு 10 சீட்டுலாம் போய் நிற்காதீங்க. அவர் நம்பகத்தன்மையற்றவர், யாரையுமே சேர்க்க மாட்டார். திமுகவுக்கு சாதகமாக போய்டும். நாளைக்கு எடப்பாடி ஒருத்தர் பண்ணுற தவறுனால சுயநல முடிவால் அது திமுகவுக்கு தான் சாதகமாக போகும். நாளைக்கு எந்த கூட்டணியும் சேர்க்க விடாமல் பண்ணுவார். அண்ணாமலையை அது எப்படி பண்ணணும் என்னோடய கண்ட்ரோலில் நான் வந்து சிறப்பு அரசியல் பாஜகவின் சிறப்பு அரசியல் ஆலோசகன்ற முறையில் என்கிட்ட அண்ணாமலை விடுங்க. அண்ணாமலை தலைவராக கொண்டு வாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். அண்ணாமலை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், என்ன சொல்லணும்னு தெரியும். அண்ணாமலை ஒரு முறை சூடு பட்டுட்டார் என்னால். அதனால் மறுபடியும் என் பேச்சு கேட்டு தான் நடப்பார், தப்பாக செயல்பட மாட்டார். அவருடைய அந்த பழையபடி வீரியம் சுதந்திரம் எல்லாம் கொடுப்போம். ஆனால் கூட்டணி அமைக்கிறதுல வியூகம் அமைக்கிறதுல நான் என்ன சொல்கிறோம் அது கேட்டு நடப்பார். அதனால் கட்சியை அடக வச்சிடாதீங்க. நம்ம ஒன்றும் மக்கள் நீதி மையம் கிடையாது. கமலஹாசன் மாதிரி ஒரு சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்து வாசலில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கோ, நாம் வந்து தேமுதிக மாதிரி ஒரு சீட்டுக்காக ஏமாற்றப்பட்டு போகிறதுக்கோ, நாம் வந்து பாமக மாதிரி உடஞ்சி போகிறதுக்கோ நம்ம கிடையாது. நம்ம காங்கிரஸ் மாதிரி அடக்கி வைக்கிற கட்சியும் கிடையாது. நாம் பிஜேபி, நாம் தனித்துவமானவர்கள், நாம் சித்தாந்தவாதிகள், நாம் கொள்கைவாதிகள், நாம் வந்து அகண்ட பாரதத்தை கனவாக கொண்டவங்க. நாம் தமிழ்நாட்டில் இல்லை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய பாஜக கொடி பறக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சித்தாந்தவாதிகள் வேலை செய்கிறோம். அந்த உழைப்பை வீணடிக்கக்கூடாது. அந்த கனவை வந்து நம்ம நனவாக்கணும். அதற்காக வேலை செய்கிறோம். அதனால் எடப்பாடி கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமே நாம் வந்து 234 தொகுதியும் நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கூட்டணி அமைக்கிறோம். பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாருக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரோம். இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் வர தயாராக இருக்காங்க. எடப்பாடின்ற ஒரு நபரால் கெடுத்துக்காதீங்க. எடப்பாடி நம்பகத்தன்மை அற்றவர். அதற்கான மாற்று விஷயத்தை நான் வச்சுருக்கேன்.
நான் மோடி அவர்கிட்ட கண்டிப்பாக நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன். நீங்கள் அமித்ஷா அவர்கள் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேளுங்க, நீங்கள் கட்சி நிர்வாகிகள் கூப்பிட்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். குருமூர்த்தி அண்ணாக்கிட்டே லெட்டர் கொடுத்துருக்கேன். அவங்க மூலமாக அது எடுக்கணுன்ற நான் வெயிட் பண்ணுறேன். இல்லைனா ஒரு நிமிஷம் ஆகாது, நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு மோடி அவர்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவேன், எல்லா பிளானையும். குருமூர்த்தி அண்ணா இதை பயன்படுத்தணும்னு தான் என்னுடைய ஆசை. சோ அவர்கள் போன்ற அந்த மரியாதையை நான் குருமூர்த்தி அண்ணா கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலைன்னா நீங்கள் அடுத்த தடவை குருமூர்த்தி அவர்களுடைய அடையாளம் தமிழ்நாட்டில் இல்லாமல் அழிக்கப்படும்.